சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 11th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். நம்மளுடைய கௌதம் முடிய 2.0 இந்த சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதையும் சொல்லணும். அடுத்தது வரக்கூடிய செகண்ட் மீட்டம், ஆஃப் இயர்லி, தேர்ட் மீட்டம், பப்ளிக் எல்லா கொஸ்டின் இந்த ஒரு சேனல் மட்டும் தான் வரப்போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்த அப்லோட் பண்ண பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ண போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட்னே பாருங்கள் 14 சூசிட்டு. ஓகேவா? அனைத்து வினாக்களுக்கும் இடையளி இதுக்கான ஆன்சர் தெரிஞ்ச மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரியாத கூட நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர். இது இல்லாமல் ஆல்ரெடி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 செட் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு குட் நியூஸ், நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் பேக் ஆக போகுது. ஓகேவா? அதுலேயும் வீடியோஸ் வரப்போகுது. ஓகே பாருங்கள், 1 மார்க் பாருங்கள். பாயிரம் அல்லது என்று டேஸு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. கலைகளில் உச்சம் எது? மண்ணுக்கு வளம் சேர்ப்பது. வான் பெய்தது என்ற சொற்றொடர் உயர்ந்து மறைமுக பொருள். 6, 7, 8 அப்படியே பாருங்கள், லைனாக பாருங்கள். ஒன்பது, 10, 11, 12, 13, 14 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள் 15, 16, 17, 18, 19, 20, 21. ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ டோட்டலாக 3 எழுதணும். ஓகேங்களா? ஸோ 15, 16, 17, 18 4 3 எழுதினா போதும். பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது. சீர்தூக்கி அறிய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? காவடி சிந்து என்பது யாது? மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டணி உறுப்பினருக்கு. ஸோ இந்த 4 3 எழுதினா போதும்பா. அப்படியே பிரிவு 2ல் பாருங்கள் 19, 20, 21 இந்த 3 2 எழுதினா போதும். எதுவுமே கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் பிரிவு 3ல் பாருங்கள் எவையினும் 7 வினாக்களுக்கு விடையளி. ஸோ உங்களுக்கான இலக்கணம் 1 மார்க்ஸ். ஓகேவா? கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு. பின்வரும் மயங்களை சொற்களை பகுபத உறுப்பினம் தருக. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. இந்த மாதிரிலாம் நிறையா வரும் உங்களுக்கு. கலைச்சொல் தருக இந்த மாதிரி வரும். ஸோ பாருங்கள் 22 ஸ்டார்ட் ஆகுது. 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகேவா? பாருங்கள் 22, 23, 24, 25, 26, 27 பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் 28, 29, 30. ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து பிரிவு 3ல் பாருங்கள் ரோமேட்டர். பிரிவு 1ல் ரோமேட்டர் 3 பாருங்கள். உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகேவா? 4 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 4 கொடுத்து 2 எழுதணும்ப்பா. 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். அதே மாதிரி தான் மேலே ஒரே 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயல் 4 மார்க்ஸு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. பார்த்துட்டிங்களா? மேலே பார்த்துட்டிங்களா? 3rd ரோமேட்டரில் பிரிவு 1 பார்த்துட்டிங்களா? அடுத்து பிரிவு 2 பாருங்கள் 35, 36, 37, 38 இந்த நாளில் அது 2 எழுதணும். ஓகேவா? மேலே கேட்டது செயல், இது உரைநடை 4 மார்க்ஸு. அடுத்தபடி கீழே பாருங்கள் பிரிவு 3 பாருங்கள் எவையும் 3க்கு மட்டும் விடை தருக. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் குறைப்பவையில் பயின்றோரும் அணியை விளக்குக. ஓகேவா? ஸோ 39 பார்த்தீங்கன்னா அணி உங்களுக்கு ஒன்று அதை எழுதணும். இல்லை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையை கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த 2 கண்டிப்பாக நீங்கள் எழுதாகணும். 39ல் சொற்பொருள் பின்வரும் நிலையை எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அப்புறம் 40 கண்டிப்பாக எழுதியாகணும். நயம் மாட்டை எழுதிடுவீங்க. அப்புறம் 41 பாருங்கள் கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. 41. அப்புறம் 42 என்ன கேட்டிருக்காங்க? பேச்சு என்ற வேறு சொல்லை வினை மூன்று வினை எச்சம் வினை பெயர் எச்சம் வினை எச்சம் பெயராக மாற்றி தொடர்ந்து அமைத்து எழுதுக. 42 இப்படி கேட்டிருக்காங்க. 43 பார்த்தீங்கன்னா தமிழாக்கம். நீங்கள் 43 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன எழுதணும்? நீங்கள் 39, 40, 43. ஸோ இந்த 3 எழுதுனா போதும். 4 மார்க்கு 12 மார்க்கு டோட்டலாக. மீதிக்கிற 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்து பாருங்கள் 4th ரோமேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44, 45, 46. ஓகேவா? எதிராக சாய்ஸ் தான். ஒன்று மேலே இருக்கிறது நம்ம கீழே இருக்கிறது எழுதணும். நீங்கள் கீழே இருக்கிறது எழுதுனீங்கன்னா அல்லதுன்னு போட்டு கரெக்டாக எழுதணும். ஓகேவா? 44, 45, 46 கடைசியாக உங்களுக்கு அடிப்பிராமல் எழுதுக. ஓகேவா? கடைசி ரோமேட்டர் உங்களுக்கு அது வருது. ஸோ தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு செட் 2, செட் 3, செட் 4, செட் 5 லைனாக போட்டு இருப்போம். அது இல்லாமல் கௌதம் மீடியா சேனலில் பேக் வந்துருச்சு. அதுலேயும் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் பப்ளிக் எக்ஸாமுக்கு பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் வரப்போகுது. ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, சில குட்டீஸ் விஷ் தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.